என் பேர் விஜயகுமார். ஓகே. எனக்கு சொந்த ஊர் வந்து கும்பகோணம். நான் வந்து பாத்தீங்கன்னா, சென்னை வந்து கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் கிட்ட ஆகுது. நான் ஸ்டார்டடா ஒரு எலக்ட்ரிக்கல் பெர்சன். என்னுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. பட் அதுக்கு சம்மந்தம் இல்ல. நான் ஒரு நெட்வொர்க்கிங் கம்பெனில ஒர்க் பண்ணேன். ஸோ, இப்ப 2004ல ஓனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு ஃபைபர் ஆப்டிக்ஸ் ஹேண்ட் டெர்மினேட்டர்ன்னு சொல்லுவோம். அதாவது இப்ப மிஷின் வச்சு ஸ்ப்ளைசிங் பண்றாங்க இல்லைங்களா? அத நம்ம ஹேண்ட் டெர்மினேஷனா பண்றோம் அப்போ. நான் சொல்றது 2000 அப்புறம் மிஷின் இருக்கு. என்கிட்ட வந்து ஸ்ப்ளைசிங் மிஷின் இருக்கு. நான் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, ஃபயர்வால்ல ஸ்டார்ட் பண்ணி நெட்வொர்க்கிங் சுவிட்சஸ், கேபிள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள், ஸ்ப்ளைசிங் ஒரு டீம் என்கிட்ட ஒரு 14 பேர் ஒர்க் பண்றாங்க. கம்பெனி பிரைவேட் லிமிடெட், ஏவிபி டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். சோ என்னன்னா, நான் வந்து வைஃபை, என்டர்பிரைசஸ் வைஃபை இதெல்லாம் கொஞ்சம் நிறைய சப்ளை பண்றேன். அரூபா, ரகஸ், மெராக்கி, கிரான்ஸ் இதெல்லாம் பண்றேன். சோ கொஞ்சம் டெக்னிக்கலா இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியது. சேல்ஸ் பர்சனா நான் வந்து என்னத்தையே சொல்லி வித்துருவேன். ஆனா என்கிட்ட வந்து ஃப்ரீலான்ஸரா வெளில இருந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அவங்க வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணி குடுத்துருவாங்க. சோ அவங்களுக்கு உண்டான பேமெண்ட் குடுத்துருவேன். பட் இன்னும் கொஞ்சம் டீப் நாலேஜா கஸ்டமர்ட்ட பேசுறதுக்கு எனக்கு சிசிஎன்ஏ கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குங்கிறதுக்காக தான் நான் இந்த கோர்ஸ்க்கு வந்தேன். சாம்சார் பொறுத்த மட்டும் எனக்கு கிளாஸ் நடத்துறது ரொம்ப புரிஞ்சுது. எல்லாம் மோஸ்ட்லி கிளாஸ் நான் மிஸ் பண்ணதே இல்ல. ஒரே ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணேன். அன்னைக்கு கொஞ்சம் சைட் மீட்டிங்கே முடியல என்னால. மத்தபடி எல்லா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அவரு கிளாஸ் நடத்துறப்போ எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. பட் அதெல்லாம் நான் திரும்ப திரும்ப ரினியூவல் பண்ணாதான் என்னால ஓரளவுக்கு அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். மத்தபடி கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு புடிச்சிருந்துச்சு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2, 3 பேர் இருக்காங்க. இந்த ஃப்ரீலான்ஸர் ஒர்க் பண்றாங்க. ஆனா குவாலிஃபைட் இருக்காது. பட் ஆனா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கள்ட்டயே சொல்லியிருக்கேன் நான். நீங்க சிசிஎன்ஏ கிளாஸ் படிங்க. இந்த மாரி ஃபயர்வால், சிசிஎன்ஏ கிளாஸ்லாம் படிங்க. படிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பேக்கெட்ல வேணா நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே. இதுதான் என்ன பத்தி விவரம். இன்னொன்னு என்னுடைய விளம்பரம் கூட நீங்க வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து கேபிளோ, ஃபைபரோ, சுவிட்சோ அல்லது எனி அதர் நெட்வொர்க்கிங் காம்பனன்ட்ஸ் ஒரு காம்படிட்டிவ் பிரைஸ்ல என்னால ரொம்ப நல்லா பண்ண முடியும். இந்த ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் எனக்கு இந்த ஃபீல்டுல. ஸோ பெரிய அண்ணா யூனிவர்சிட்டி நான் ஒர்க் பண்ணிருக்கேன். எம்ஐடி கேம்பஸ் ஒர்க் பண்றேன். இப்பயும் ஒர்க் பண்றேன். நெக்ஸ்ட் வீக் எம்ஐடி கேம்பஸ் தான் ஒர்க் பண்ண போறோம். லைப்ரரி ஒர்க் பண்ண போறோம். அண்ணா யூனிவர்சிட்டியில ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நம்ம ஒர்க் பண்றோம். சாஃப்ட்வேர் கம்பெனி ஒர்க் பண்றோம். இண்டஸ்ட்ரி, ஆயில் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ஒர்க் பண்றோம். ஸோ நமக்கு ஒரு கோர் கஸ்டமர் இருக்காங்க. ரெகுலரா அவங்களுக்கு தான் பண்றேன். புது கஸ்டமருக்கும் போய் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். என்டர்பிரைஸ் வைஃபையும் பண்றோம். இது என்னுடைய இது ஃபாலோ. ஓகே சார், சூப்பர் சார். எனக்கு தெரிஞ்சு இங்க 4-5 பேர் சேர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்ட்ட இருக்கு. அதோட அதிகமாவே போலாம். ஓகே எனக்கு 54 இயர்ஸ் ஆகுது சார். சூப்பர் இப்ப சூப்பர். போய் படிக்கணுமான்னு எல்லாரும் கேக்குறாங்க. பட் இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் என்னுடைய கஸ்டமருக்காக நான் அவங்களுக்கு இன்னும் சொல்றதுக்காக தான் படிக்கிறேன். கரெக்ட் தான். டெக்னிக்கா நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோமோ நம்ம டொமைன்ல அந்த அளவுக்கு நம்மளால டிஸ்டார்ட் பண்ணி பேச முடியும். ஓகே சார், தேங்க்ஸ் சார்.